ரோகிணி விஜயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க ஆண்டி, உங்க வீட்டுக்கு என்னால மட்டும்தான் வாரிசை பெத்து கொடுக்க முடியும். அதுவும் இல்லாம இப்பதான் உங்க வீட்டு வாரிசு என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு. அதோட ஸ்ருதியும் பெத்து கொடுக்க மாட்டா, அங்க மீனாவாலையும் பெத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே விஜயா அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவ சொல் பேச்சு கேட்குற மருமகளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன ஆண்டி, இப்போதைக்கு என்னால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வரும். நான் டைவர்ஸ் கொடுக்காம உங்கள் புள்ள வேற யாரு கழுத்துலையும் தாலியும் கட்ட முடியாது. அப்படியே கட்டினாலும் என்ன ஆவாரு? ஜெயிலுக்கு தான் போகணும். ஆமாம், என்னையையும் என் புள்ளையையும் கஷ்டப்படுத்துகிற உங்கள் புள்ள எதுக்காக வெளியில் இருக்கணும்? ஏதோ மனோஜ் மேலே எனக்கு அன்பு இருந்துச்சு, காதல் இருந்துச்சு, அதனால் போனா போகுதேன்னு விவாகரத்து கொடுத்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன். ஆனால் கடவுளே எங்கள் 2 பேத்துக்குள்ளே முடிச்சு போட்டதுக்கப்புறம் என்னால் மனோஜை விட்டு போகவே முடியாது. அதுக்கான சாட்சி தான் என் வயிற்றுல உள்ள குழந்தை. நான் உறுதியாக சொல்கிறேன், உங்கள் பையனோட வாரிசு தான் என் வயிற்றுல இருக்கிறது. உங்கள் பையன்கிட்ட கேட்டு உங்களுக்கு பயந்துக்கிட்டு வேணும்னா சொல்லாமல் இருந்திருப்பாரே தவிர அவருக்கு தெரியும் இங்கே எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கூட கொடுத்துட்டு போயிருக்காரு செக்கப்காக, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே வெறுப்பேற்றுறாங்க விஜயாவை. உடனே விஜயா ஃபோனை வச்சுட்டு, ஏங்க என்னமோ பெருசா சொன்னீங்க, என் புள்ள முத்து எந்த ஒரு விஷயத்துலையும் பொய்யே சொல்ல மாட்டான். என் மருமக மீனா அதோட தங்கமான பொண்ணு, சுத்தமா ஒரு விஷயத்த கூட என்கிட்ட மறைக்க மாட்டா அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன விஜயா, என்ன உளறிக்கிட்டே இருக்க? இப்போ என்ன, உன் ஃப்ரெண்டு வர்றப்ப மீனா வீட்டில் சமைச்சு போடாமல் வெளியில் முத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கிற கோவம் தானே உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற? போய் நீயே உன் கையால் சமைச்சு போடு, தேவையில்லாமல் வந்து கத்திக்கிட்டு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இதை கேட்ட விஜயா இருந்துக்கிட்டு, இன்னைக்கு யாரும் வரலை, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னங்க, நான் பேச வரும்போது என்னை பேசவே விடலை. அங்கே அந்த முத்து மீனாவும் எங்கே போயிருக்காங்கன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போயிருக்காங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அண்ணாமலை கேட்ட உடனே, லாலாம் பேசலை, மீனாவுக்கு குழந்தையே பிறக்காதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அண்ணாமலை அதிர்ச்சி ஆகி, என்ன விஜயா, அவன் மேலே உனக்கு கோபம் இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. எம்பிட்டு மோசமான ஆள் நீயே, இப்படி ஒரு வார்த்தையை சொல்ற அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. இங்கே பாருங்க, இது நான் சொல்லலை, ரோகிணி தான் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா மீனாவுக்கு குழந்தையே பிறக்காதான். அன்னைக்கு எலெக்ஷன்னு என் பேச்சை கேட்காம சிந்தாமணி கூட போட்டி போட்டால, அவளால் கத்தி குத்து ஆச்சுல்ல, அந்த இதில் வந்தது தான் இம்புட்டு பெரிய பிரச்சனையும் யான்னு அன்னைக்கே சொன்னேன். என் பேச்சை ஒரு துளி கூட அவ கேட்கல. இப்போ அதனால தான் பெரிய பிரச்சனையே ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இன்னைக்கு அவளுக்கு ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை கூட உங்ககிட்ட உங்கள் புள்ள சொல்லவே இல்லை, உங்கள் ஆசை மருமகளும் சொல்லவே இல்லை. இதில் ஏன் புள்ள தான் என்கிட்ட உண்மையாக இருப்பான், அப்படி இருப்பான், இப்படி இருப்பான்னு கதையாக சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் வராரு. வாடா மனோஜ் வா, உனக்கு நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் இவனுக்கு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. இவன் எதுக்கு, பஞ்சாயத்தை தீர்த்து விடுறதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, ரோகிணி தான் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கா. ஓஹோ, அப்போ ரோகிணியை பற்றி விசாரிக்க தான் வர சொன்னியான்னு கேட்குறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் மனோஜ்கிட்ட, இவருக்கு வேற வேலையே இல்லை, முதல்ல அந்த முத்து வந்தோன்னே என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட கேட்குறாங்க. டேய், அவ ரோகிணி உறுதியாக சொல்கிறா அந்த குழந்தை உன்னோட குழந்தைதான்னு சொல்லிட்டு. மனோஜ், அம்மா மேலே இருக்கிற பயத்தில் பொய் சொல்லி வச்சிடாத, அத்தனை பேத்து முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி பண்ணிடாத. உன் மேலே நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன்.
இப்போவாச்சும் வாயை திறந்து உண்மையை சொல்லு மனோஜ். நீ அந்த குழந்தைக்கு அப்பாவா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா என்னை மன்னிச்சிடுமா, நீ சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு அப்பா நான் தாம்மா, நீ என்னை அடிச்சிடுவியோங்கிற பயத்தில் தாம்மா நான் அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இதை கேட்ட விஜயா அப்படியே ஆணு வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க. உன்னேவும் என்னடா இப்படி குண்டை தூக்கி போடுற, அன்னைக்கு 50 பேர் முன்னாடியும் கேட்கும்போது எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே கிடையாது, அந்த குழந்தை யாரோட குழந்தையோன்னு சொல்லி என்கிட்ட சொன்ன இல்லடா, ஏண்டா இப்படி இம்புட்டு பெரிய பொய் சொன்ன அப்படின்ட்டு விஜயா கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, அம்மா அம்மா நான் சொன்னதெல்லாம் தப்புதாம்மா, ஆனால் அன்னைக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுமா, என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பீங்கல்ல, அதாம்மா நான் பயந்துட்டேன், சொல்லுங்கம்மா என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தடா சொல்கிற, இப்படி இம்புட்டு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்க, என்னன்னு சொல்கிறது? டே, இந்த தப்பு மட்டும்தான் எனக்கு தெரியாமல் பண்ணியிருக்கியா, இல்லை வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கியா? எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குடா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே அங்கே மனோஜ் இருந்துக்கிட்டு, அம்மா அது கனகான்னு அதான் கோடீஸ்வர வீட்டு பொண்ணுன்னு அந்த பொண்ணை நான் தாம்மா கல்யாணம் பண்ணியிருக்கேன், சத்தியமாக சொல்கிறேம்மா, அந்த பொண்ணுக்கும் எனக்கும் இன்னும் சாந்தி முகூர்த்தம்லாம் நடக்கவே இல்லைம்மா, அவங்க அம்மா சொன்னாங்க, ஆனால் நான் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா தலையில் கை வச்சுக்கிட்டு, என்னடா இம்பிட்டு பெரிய குண்டை தூக்கி போடுற, சாதாரணமாக சொல்லிட்டேடா, இப்போ உன்னை அவ ஜெயிலில் தூக்கி போட்டா நீதானடா காலத்துக்கும் ஜெயிலில் கஷ்டப்படணும், ஏண்டா இதை தெரியாமல் செஞ்ச அப்படின்னு அழுகிறாங்க. உடனேவும் அம்மா அம்மா நீ எப்படியாச்சும் ரோகிணியை ஏற்றுக்கலாமா, அவ கழுத்தில் நான் தாலி மட்டும்தான் கட்டுனேன், பணத்துக்காக மட்டும்தான், நான் ரோகிணியை ஏற்றுக்கிட்டேன்னா எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்னு கெஞ்சுறாங்க. உடனேவும் இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டியடா, சரி என்ன பண்ணி தொலைகிறது, இப்போ அந்த பணக்கார வீட்டு அந்த அம்மாவுக்கு என்னடா பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு விஜயா யோசிச்சுட்டு, சரி விடு, அது யாருக்கும் தெரியாமல் நடந்த கல்யாணம்னு சொல்லி சமாளிச்சிடலாம், ரோகிணி விடமாட்டா, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. முத்துவை கேட்குறாரு அண்ணாமலை, என்னடா முத்து, என்ன நீ எப்பருந்து போய் சொல்ல பழையக்கிட்ட, அதுவும் இல்லாமல் நீ மட்டும் வந்திருக்க, மீனாவை காணோம், போகும்போது 2 பேரும் ஒன்றா தானே போனீங்க, இப்போ என்னடா தனியால் நிற்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்ட உடனே முத்துவுக்கு பதில் சொல்ல வரலை. அப்பா அது அப்படின்னு ஒவ்வொரு பொய்யா எடுக்கிறாரு. அண்ணாமலை இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி ஏண்டா மீனாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறத எங்ககிட்ட இருந்து மறைச்சிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதியும், முத்து நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு, எதுக்காக எங்கள் யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்களா போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு முத்து அப்படின்னு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே பல குரல், எல்லார்கிட்டையும் சொல்கிறதுக்கு இது ஒன்றும் சந்தோஷமான விஷயம் கிடையாது, அன்னைக்கு அம்மா என்னன்னு கேட்டாங்கல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தப்போ, அன்னைக்கே எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனால் அம்மா இப்படி குழந்த இவ உண்டாயிருக்கா அப்படி இப்படின்னு சொன்ன உடனே எங்களால் மனசு தாங்கிக்க முடியல, வேகமாகவும் அவள் உள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா, நான் என்ன சொல்கிறது சொல்லு அப்பா, இன்னைக்கு காலையில் கூட மீனா உங்ககிட்ட சொல்லணும்னு தான்ப்பா சொன்னா, ஆனால் நான் தான்ப்பா, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார், அதுவும் உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவரால் தாங்கிக்கவே முடியாது மீனா, அதனால தான் எங்கள் அப்பா தாங்க மாட்டார்னு உங்ககிட்ட நான் சொல்லலைப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இப்போ நானே மனசொடைஞ்சு போயிருக்கேன்ப்பா, எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்குன்னு அம்பிட்டு ஆசையாக இருந்தோம்ப்பா, அது மட்டும் இல்லைப்பா, மீனா கூட சொன்னா தனியாக தங்குறதுக்கு ரூம் கூட இல்லையே, நம்ம இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ரூம் கட்டிட்டு குழந்தை பெற்றுக்கலான்னு, ஆனால் அம்மா சொன்ன மாதிரியே நடந்துருச்சுல்லப்பா, நாங்கள் கடைசி வரைக்கும் குழந்தையே பெற்றுக்க கூடாதுன்னு ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு அழுகிறாரு. இதை கேட்ட விஜயா, டே நான் எப்படா அப்படியெல்லாம் சொன்னேன், ஏங்க நான் சத்தியமாக அப்படியெல்லாம் நினைக்கலைங்க, மனோஜுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முத்துவுக்கு பிறக்கட்டும்னு தான் சொன்னேன், ஆனால் நான் இப்படியெல்லாம் நான் சத்தியமாக நினைக்கலைங்க
அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஏதோ இப்பயாச்சும் இப்படி சொன்னீங்களே பா, 50% வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்கப்பா. நாங்களும் சாமியெல்லாம் வேண்டியிருக்கோம். என்ன நடக்குதோ நடக்கட்டும்ப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாரு. உடனேவும் ரோகிணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே விஜயா சொல்கிறாங்க, வாமா உள்ள வா அப்படின்னு. இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரிஞ்சிடுமோ, நம்ம பையனை ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் இங்கே ரோகிணி சொல்லிடுவாள்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறத பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தேகம் வருது. அப்போ தான் ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அங்கிள், நான் மீனா அப்படி இருக்கிறதுல எனக்கும் தான் வருத்தம். ஆனாலும் இந்த குடும்பத்தோட வாரிசை நான் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் என்ன வீட்டை விட்டு அனுப்புகிறீங்க? ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமேவும் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. நான் ஏன் குழந்தைய எதுக்காக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? இது உங்கள் பையனோட வாரிசு தானே, ஏன் உங்களுக்கு மனசு இடம் கொடுக்கலையா அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜும் எல்லார் முன்னாடியும் இது என் குழந்தை தான்ப்பா, இந்த குழந்தைய சேர்த்துக்கலாம்ப்பா, ரோகிணியை நம்ம ஏற்றுக்கலாம் அம்மா சொல்லுமான்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாங்க மனோஜ் சொல்லிட்டான்ல, வேண்டாங்க நம்மளே ஏற்றுக்கலான்னு சொன்ன உடனே அண்ணாமலைக்கு மிகப்பெரிய டவுட் ஆகுது. என்னடா இவ புதுசாக சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு. ஏதோ அந்த புள்ள நம்ம குடும்பத்து வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனால அண்ணாமலை சரின்னு சொல்லிடுறாரு.